ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சந்தகம் நெரிக்கலாம் அப்படின்ட்டு அரிசி ஊற வச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இடியாப்பம் மாவு வாங்கி செய்வாங்க. இடியாப்பம் சந்தகம்னு சொல்லுவாங்க, நாங்கள் சந்தகம் அப்படின்னு சொல்லுவோம். மாவு வாங்கி செய்வாங்க. நம்ம சரி இதோ அரிசி வந்துட்டு புழுங்கல் அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இட்லிக்கு ஆட்டுற மாதிரி ஆட்டி உடனே இட்லி ஊற்றி அப்படியே நம்ம சந்தகம் மண்ணையில் போட்டு நெரிக்க வேண்டியதான். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி வந்துட்டு ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு மாவாட்டி எடுத்துக்கலாம். என்னடா பண்ணுறீங்க? என்ன அது? டோலோ போலோவா? 2 நாளைக்கு இந்த பக்கம் அப்படியே உடனே பிடிச்சி கட்டுவீங்க, அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டீங்க. அப்படி தானே நவீனே? இன்னும் 2 நாளைக்கு பிடிச்சி கட்டிகிட்டு இருப்பீங்க. எது கத்துது? ஆயா பூ எடுக்க போயிருச்சாட்டுது, நீங்கள் போலியா? சரி தக்காளி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி வணக்கிட்டு இருந்தேன். சரி வெங்காயம் நம்மளாம் அரிஞ்சு வணக்கணும்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. சரி இதை வணக்கி எடுத்து வச்சு ஆறுறதுக்குள்ளே கரண்ட் வந்துடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்னமும் கரண்ட் வரல. சாப்பாடு ஒரு 2 டம்ளர் மட்டும் வடிச்சு விட்ருக்கேன். ஏன்னா என் வீட்டுக்காரருக்கு தான் அந்த பூரி ஐட்டம், உப்புமா ஐட்டம், என் சந்தகம் இதெல்லாம் சாப்பிட மாட்டார். சரி அவருக்கு 2 டம்ளர் சாப்பாடு வடிச்சிடலான்ட்டு சாப்பாடு வடிச்சிட்டேன். சரி இந்த வெங்காயம் தக்காளி வணக்கி ஆறுறதுக்குள்ளே கரண்ட் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அரிய ஆரம்பிக்கும் போதே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் அதெல்லாம் அரிஞ்சு முடித்து வணக்கி விட்டுட்டேன். இன்னும் கரண்ட் வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற வைப்போம். அதுக்குள்ளேயாவது கரண்ட்டு வருமா இல்லை இன்றைக்கி கையில் தான் ஆட்ட போகிறோமான்னு தெரியல. கையில் ஆட்டுறதுக்கும் உரலெல்லாம் ஃபுல்லாக ஒரே மண்ணாக இருக்குது. பார்ப்போம், கரண்ட் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் இது மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம காலையில் சரி டைம் ஆகுதே அப்படின்னு சொல்லிவிட்டு அவசரமாக செய்யலான்னு ரெடி பண்ணுவோம். ஆனால் அந்த டைமில் தான் கரண்ட் ஆஃப் ஆகி நம்ம ஒரு டைம் கடுப்பாயிருவோம். அதே மாதிரி தான் கரண்ட் ஆஃப் ஆகிருச்சு. இப்போ எப்போ வரும்னு தெரியல. எப்படியும் கரண்ட் ஆஃப் ஆகி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. எப்போவுமே கரண்ட் ஆஃப் ஆனால் ஒரு 2-3 நிமிஷத்தில் வந்துடும். ஆனால் இன்னும் கரண்ட் வரல. சரி பார்ப்போம். இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, எண்ணெய் ஊற்றி பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நம்ம தேங்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடலை, சோம்பு இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் சாம்பார் கூட்டி வச்சிடலாம். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அப்படியே வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கி வைக்கிற சாம்பாரும் இதுக்கும் பார்த்திங்கன்னா பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம இது மாதிரி வணக்கி ஆட்டும்போது சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். யாரெல்லாம் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரண்ட் வந்துருச்சு. ஒரு வழியாக நம்மளும் பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து சாம்பார் கூட்டி வச்சிட்டோம். சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வெல்லம் வாங்கிட்டு வந்து வெள்ளைப்பாவு காய்ச்சி அதில் எள்ளுத்தூள், பொட்டுக்கடலைத்தூள் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் வந்து அந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கெலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த சந்தகம் கொஞ்சம் போட்டு அதில் மேலே வந்து பாவு ஊற்றி எள்ளு போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திகட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா 2வது ரவுண்டு வந்து சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கெலாம் வந்துட்டு அது மாதிரி பாவில் எள்ளு போட்டு சாப்பிட்றது பிடிக்குமா, இல்லை இது மாதிரி தக்காளி சாம்பார் பிடிக்குமான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இந்த பெரிய மரத்தில் தான் இருந்து நிறைய கொய்யாக்காய் பறிச்சிருக்கோம். எங்கள் அம்மா வந்துட்டு இது 2 கொய்யாக்காயும் அந்த குட்டியோண்டு மரம் ஒன்று இருக்குது. குட்டியோண்டு மரம்ல குட்டி செடின்னு சொல்லலாம். அதில் வந்து இவ்வளோ பெரிய கொய்யாக்காய் இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் காய் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை தான் பார்க்கலாம் வாங்க. வருங்க, இதுதான் இந்த கொய்யா செடி. பாருங்க, சரி ஃபுல்லாக காயெலாம் நிறையா இருக்குது. இந்த பழம் இதில் இருந்து தான் இந்த 2 பழமும் கீழே உளுந்துருந்ததுன்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. பாருங்கள், இது ஒன்று பழமாக தான் இருக்காட்டுக்கு. அப்போ இன்னும் 2 காய் இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இது கூட கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கொய்யாக்காய் இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கொய்யாக்கான்ட்டு.
இதோ ஆனால் செடி சின்னதாக தான் இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இதோ இந்த சைடு ஒரு கொய்யாக்காய் இருக்குது. இதோ இங்கே ஒன்று இருக்கா. மொத்தம் எத்தனை 4 இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் காயாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இதுவும் கொஞ்சம் காய் தான், பழுக்கட்டும். எத்த சோடு செடி இருக்குது. இதில் பாருங்களேன் எவ்வளோ பெரிய கொய்யாக்காய் காய்ச்சிருக்குன்னு. இதோ இதை போய் அரிஞ்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நம்ம கொய்யா பழம் பாருங்கள், கப்பன்னு சிகப்பு கொய்யா தான். இல்லை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. டேஸ்ட்டு சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் மரம் கொட்டி செடி தான். டேஸ்ட்டாக இருக்கா? ம் நல்லா இருக்கா? இருந்தாலும் ஒரு வேளை இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால என்னமோ தெரியல, கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. இல்லை அந்தளவுக்கு ஒன்றும் பழம் ருசியாக இல்லை. இங்கே தான் இருக்கார், வாங்க. இதோ அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு மாவு வந்து இட்லி ஊற்றுறதுக்கு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இட்லி செட்டில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இன்றைக்கி எத்தனை வாட்டி தான் கரண்ட்டை ஆஃப் பண்ணுவாங்கன்னே தெரியல. கரண்ட் ஆஃப் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து தண்ணி குடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஊற்றி வச்சாச்சு. நம்ம இட்லிக்கு எப்பவும் போல் உளுத்தம்பருப்பு போடுற மாவு வந்து கொஞ்சம் பொச நம்ம ஊற்றினோம் அப்படியே நின்றுடும். இது என்னென்னா கரண்டியில் இழுத்திட்டே வர மாதிரி ஏதோ நூல்ஸ் இழுத்துட்டு வருமே, அது மாதிரி தட்டில் ஊற்றினோம் அப்படின்னாலுமே இழுத்துட்டு வருது. அவ்வளோதான், ஊற்றி வச்சிட்டோம். இதுக்கு மேலே இட்லி வேகட்டும். நம்ம அடுத்தது சந்தவமனை தேடணும். மேலனும் எங்கே இருக்குதுன்னு தெரியல. சந்தவமனை போய் தேடி எடுக்கலாம். சந்தவமனை எங்கே இருக்குதுன்னு தெரியல. இப்போ இதிலேருந்து தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். எந்த மூலையில் இருக்குதுன்னு தெரியல. இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் அசாமே கீழே வைக்கவா? ஆமாம், நீ ஏற்றிட்டு கொடுக்கலாம். சலாறு கொட்டி போட போகுது. நல்லா ஜமால் டுமில் உழுவுது. அவ்வளோதான். அவ்வளோதான். இதை மிஞ்சி போனால் ஒரு 4-5 டைம் செஞ்சுருப்போம் அந்த 20 வருஷத்துக்கு. எடுத்தாச்சு. இதுதாங்க எங்கள் வீட்டு சந்தவமனை. எல்லாம் துறை எரிக்கிச்சு. எடுத்த 20 வருஷத்தில் ஒரு 5-6 டைம் மட்டும்தான் சந்தவம் செஞ்சுருப்போம். அவ்வளோதான், இட்லி வெந்துருச்சு. இப்போ இந்த இட்லி எடுத்து சந்தவம் நெரிச்சிடலாம். இது சூடாக இருக்கும்போதே நெரிக்கணும். இட்லி எடுத்துடலாம். இன்றைக்கி வேறு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டானுங்கடா. அடிக்கடி என்னன்னு தெரியல, இன்றைக்கி ஆஃப் பண்ணிட்டே இருக்கிறானுங்க. இதை வேறு சூடாக நெரிக்கணும். அப்படி நான் வர சொன்னால் வேறு என்ன பண்ணுறான்னு தெரியல. அவன் ஜாலி போட்டு முடிச்சிட்டான் தெரியலையே. சூடு ஆறிடுச்சுன்னா நெரிக்க முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும்.
சூப்பராக இருக்குது இட்லி. ம் சுடுதா? சுடுது. போட முடியுமா 2 இட்லி? நல்லா வச்சு அழுத்தி விடு. ஆ சீக்கிரம் நெறி சூடு ஆறிடும். சூப்பராக இருக்குடா. எதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இதை ஆட்டிகிட்டே இருப்பீங்க? திருப்புறப்ப ஆடுது. அவ்வளோதான். இது தூக்கு, எடுத்து தட்டு எடுத்து கொட்டி வச்சிடலாம். அது பிச்சு அதை ஒன்றும் பண்ண வேணாம். நீ போடு, இட்லி போடு. இங்கே பாருங்க, சந்தவம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே தான் இருக்கான். நல்லா இருக்கு. அவ்வளோதான், ஒரு இட்லி எடுத்தது பாருங்க எவ்வளோ சந்தவம் வந்திருக்குன்ட்டு. இதுக்கு மேலே நம்ம வெல்லம் உடச்சி பாவு காய்ச்சறதுக்கு ரெடி பண்ணிடலாம். எள்ளு வறுத்துடலாம். எள்ளு சூடு ஏற்றோம். அதுக்குள்ளே நம்ம உடச்சி வச்ச வெல்லத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். அவ்வளோதான். தண்ணியில் வைக்கவும் சொய்யங்குது. கரண்டி வச்சோம். அவ்வளோதான், வெள்ளம் இதுக்கு மேலே கரைஞ்சி கொதிக்கிட்டோம். சுத்து வேகமா. சுத்து சுத்து. தள்ளி வைத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சந்தவம் கொல்கட்டில் இருக்கிறாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், சந்தன உருகுது. வண்டி ஓட்டுறான். சூடு ஆறிடுச்சுன்னா டைட்டாக இருக்குது சுத்தம். ஒரு கூட ஒருத்தர் முறுக்கு உலகு இருக்குல்ல, அதில் அந்த மிக்சர் போடுறது இருக்குது, அதில் வச்சு போடுவாங்க. அதில் முறுக்குவாங்க. சந்திரமேனை இது மாதிரி இருக்காது. முறுக்கு உலகில் அந்த மிக்சர் போடுறது, அந்த சின்ன சின்ன கண்ணியாக இருக்கும்ல, அதில் போட்டு அதில் அப்படியே புளிஞ்சு விடுவாங்க. மாடல் 20 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கல் சைடில் வந்தது. ரொம்ப நாளாக சின்னவன் வந்து கேட்டுகிட்டே இருந்தான், சந்தவம் நெரிச்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெரியவனுக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் இது மாதிரி சாப்பிட்றதுனா சுத்தமாக பிடிக்காது. சரி ஓகே, இன்றைக்கி வந்து லீவில் பசங்க ஏன்னா சுதந்திர தினத்தை அதுவும் வீட்டில் இருக்காங்க
அதனால் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் நான் எழுந்திரிச்சு அரிசி ஊற வச்சுட்டேன். அப்பயுமே வந்து எங்கள் வீட்டுக்காருக்கும் பெரியவனுக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு 2 டம்ளர் சாப்பாடுமே வடிச்சு விட்ருந்தேன். ஆனால் உடனே பெரியவன் அப்பவும் என்கிட்ட வெளியில் சண்டை பிடிச்சிட்டு தான் இருந்தான். உன்னை யாரும்மா இதை செய்ய சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்குலாம் 2 டம்ளர் சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம இதை செய்யறதெல்லாம் பெருசு இல்லை, இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தொட்டியில் பாத்திரத்தை பார்த்தாவே கண்ணை கட்டிடும் அப்படிங்கிற மாதிரி பாத்திரம் நிறைய சேர்ந்துருச்சு. அதுவும் வந்து சரி நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்திரம் தேய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னாலுமே அதெல்லாம் காஞ்சி போச்சு அப்படின்னா அதை கழுவுறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் சரி வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தையும் கையோடு தேய்ச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சந்தவையெல்லாம் பார்த்திங்கன்னா நெரிச்சு முடிச்சாச்சு. இதை சந்தவம்னு சொல்லுவோம், இடியாப்பம்னு சொல்லுவோம். உங்கள் ஊர் சைடெலாம் இதை என்ன சொல்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் பற்றாமல் இந்த சின்ன குட்டி ஹாட் பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சரி வெல்லம் போட்டு பாவு காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரையில் பாவு காய்ச்சல வெல்லம் போட்டு தான் பாவு காய்ச்சி வச்சுருந்தேன். அதுக்கு வந்து மேலே தூவி சாப்பிட்றதுக்கு வந்து எள்ளும் பொட்டுக்கடலைத்தூள் 2மே அரைச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தக்காளி சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். உங்களில் எத்தனை பேருக்கு வந்து பாவு போட்டு எள்ளு போட்டு சாப்பிட பிடிக்குமா, தக்காளி சாம்பார் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.